பிரச்சனைக்கு நீர் மனம் இறங்கும்னு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே எங்க வீட்டுக்கு நீர் மனம் இறங்கும்னு சொல்லி யாரெல்லாம் முன்னிலும் அதிகமா ஜெபிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில உள்ள எல்லா நெருக்கடிகளையும் ஆண்டவர் படிப்படியா மாற்றுவார். ஆமென். என்ன கைத்தட்டன் போல் இருக்கு, ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் போல் இருக்கு. கைத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். என் நெருக்கடி எல்லாம் படிப்படியா மாறட்டும் ஆண்டவரே. என் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியா மாறட்டும். ஒரு நம்பிக்கையோடு நம்ம போனோம். ஜெபம் முடிஞ்சு போன பிறகு யாராவது ஏதாவது எதிர் கேள்வி கேட்டாங்கன்னா தாவீது ஜெபம் பண்ணார், அற்புதம் நடந்ததுன்னு சொல்லணும். ஆமென். இன்னைக்கு ஃபுல்லா இப்படிதான் பேசணும். இன்னைக்கு ஃபுல்லா யார்கிட்ட போன்ல பேசினாலும் தாவீது நெருக்கடி மத்தியில ஜெபம் பண்ணாரு, அவருக்கு விடுதலை கிடைச்சது. நீங்களும் நானும் ஜெபம் பண்ணுவோம், கர்த்தரே விடுதலை கொடுப்பாருன்னு நீங்களே இந்த செய்திகளை எடுத்து நிறைய பேருக்கு சொல்லணும், ஷேர் பண்ணணும். யூடியூப்ல சொல்லுவாங்களா, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது சப்ஸ்கிரைப் பண்ண நல்லா ஷேர் பண்ணணும். ஆண்டவர் வார்த்தையை எல்லாருக்கும் நம்ம சொல்லணும். அதை சொல்ல சொல்ல கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். ஆமென். தாவீதோட நெருக்கடியில தாவீதுக்கு நல்ல விடுதலை கொடுத்தார். ஆமென். இல்லை, இந்த ஜெப வேளையில இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் பலவிதமான நெருக்கங்கள் வரும். நெருக்கடியே இல்லைன்னு நினைச்சாங்க, சொன்ன உடனே வந்துடும். எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். அப்படி யாராவது சொன்னீங்கன்னா உடனே பிரச்சனை வந்துடும், யார் மூலமாவது வரும். பிரச்சனைகள் மத்தியில தாவீது ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்றார். எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிங்க. தாவீது, கொஞ்சம் எல்லாரும் பைபிள் வாசிக்கணும். அப்பதான் நம்மளும் பிரச்சனை நேரம் ஜெபம் பண்ணணும்னு ஒரு எண்ணம் கிடைக்கும். இருதயத்திலிருந்து ஒரு கமெண்ட் வரும், பிரச்சனையா இருக்கு, என்ன செய்யணும் தெரியல, ஏதாவது வெளியூருக்கு ஓடிடலாமா, ஏதாவது வேற ஊருக்கு போயிடலாமா, வேற வேலைக்கு போயிடலாமான்னு நினைக்கும் போது உள்ள இருக்கக்கூடிய வசனம் நம்மோடு கூட பேசும். தாவீது ஜெபம் பண்ணார்ல, நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அற்புதம் செய்வேன். இருதயத்திலிருந்து வசனம் பேசிக்கிட்டே இருக்கும். இருதயத்துக்குள்ள வசனம் உள்ள போனுச்சுன்னா உள்ள இருந்து கமெண்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். கவலைப்படாத, தைரியமா இரு, அழாத, பொறுமையா இரு, நான் கண்டிப்பா அற்புதம் நடக்கும், திடப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. வசனத்துக்குள்ள இருக்க அபிஷேகம் ஒவ்வொரு வருடம் பேசிக்கிட்டே இருக்கும். எப்படி பேசுது பாருங்க. 8வது வசனத்துல தாவீது கர்த்தரை நோக்கி ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்றார். ஆமென். யாரெல்லாம் பிரச்சனைகள் மத்தியில ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறாங்களோ எவ்வளவு பெரிய சிக்கலாக்கா இருந்தாலும் கர்த்தர் அதை ரிலீஸ் பண்ணுவார். ஆமென். ஜெபம் பண்ணும்போது நல்ல ஒரு வழி நடத்தல் கிடைக்கும். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவங்கள், மிக சுருக்கமா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். தாவீது ஜெபிக்கிறாரு, எல்லாம் இழந்து போய் நிற்கிறாரு. பிள்ளைகள் எல்லாம் இழந்து போய் நிற்கிறாரு, எல்லாம் இழந்துட்டாரு. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் பயங்கரமான பிரச்சனைகள், அவரால் நிக்க முடியல. அந்த நேரத்தில் ஜெபம் பண்றாரு, கர்த்தர் அங்கிருந்து பதில்